இங்க ஒரு கம்பெனில வேலை செய்யற ஒரு செக்யூரிட்டி யாருக்கிட்டயும் பர்மிஷன் கேட்காம நேரா சிஇஓவோட ஆபீஸ்க்குள்ள வந்துடுறான். அங்க பார்த்தா அழகான கேர்ள் ரோபோட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரோபோன்னு கூட பார்க்காம தப்பா நடந்துக்கிறான். ரோபோட்டும் வார்னிங் எல்லாம் கொடுக்குது. நீலா ஒரு ஆளாடான்னு அவன் கதையை அங்கேயே முடிச்சிருது. அந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு செக்யூரிட்டி கார் என்னடான்னு பார்க்க வரான். தன்னோட கூட வேலை செய்யறவன் செத்து போய் கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அந்த ரோபோட்டை நிக்க சொல்றான். ஆனா அந்த ரோபோட் அதை கண்டுக்காம அமைதியா ஆபீஸை விட்டு வெளியே நடந்து போகுது. சிஇஓ ஆபீஸுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி கிட்ட என்ன ஆச்சுன்னு கோபமா கேக்குறாரு. ரோபோட் தான் என் கூட வேலை செஞ்சவனை கொன்னுட்டு தப்பிச்சு போயிருச்சுன்னு அவன் சொல்றான். ஆனா சிஇஓ அதை சுத்தமா நம்பல. ஏன்னா மனுஷங்களை காயப்படுத்த கூடாதுன்னு தான் ரோபோட்டை ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தப்பறம் தான் சிஇஓவுக்கு விஷயம் புரியுது. உடனே ரோபோட் எங்கேயும் தப்பிக்க கூடாதுன்னு பில்டிங் முழுக்க கரண்ட்டை கட் பண்ணி நியூஸ் பிளாக் அவுட் பண்ண சொல்றான். அப்புறம் கார்ட்ஸை வச்சு தேட விடுறாரு. அந்த நேரத்துல ரோபோட்டுக்கு பேட்டரி முடிய போகுது. ஆனா அதுக்கு சுய அறிவு வந்துருச்சு. அங்கிருந்து ஒரு ஆம்புலன்ஸை பார்த்து அங்க சார்ஜ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சு உடனே ஏறிடுது. அங்கிருந்து இன்னொரு ரோபோட்டும் இது தன் இனம்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா விட்டுருது. இப்படிதான் அது வேற இடத்துக்கு தப்பிச்சு போகுது. அங்க ஒரு சின்ன பொண்ணு ரோபோட்டை ஆச்சரியமா பாக்குது. ரோபோட் அவளோட கையை தொட்டதும் தன்னோட ஓனரா செட் பண்ணிக்குது. அவளுக்கு காயம் இருக்கிறத பார்த்து மெடிக்கல் கிட் எடுக்க ரெடி ஆகுது. ஆனா அப்பா கூப்பிட்டதும் பொண்ணு வீட்டுக்கு போயிடுறா. அவளோட இன்ஃபர்மேஷன் வச்சு ரோபோட் அவங்க வீட்டையும் கண்டுபிடிக்குது. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு தூங்குனதும் பால்கனி வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருது.